ஈரோடு மாவட்டம் தாளவாடி அடுத்த திம்பம் மலைப்பாதையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதால் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முருகானந்தன். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அர்ச்சினி. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அடுத்த திம்பம் மலைப்பாதையானது 27 கொண்டை ஊசி வளைவுகளை கொண்டது. இந்த திம்பம் மலைப்பாதை வழியாக சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலை செல்வதால் இங்கு தினசரி தமிழக கர்நாடக மாநிலங்களுக்கிடையே ஏராளமான வாகனங்கள் சென்று வருகின்றன. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திம்பம் மலைப்பாதையில் கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. மேலும் கனரக வாகனங்கள் மாலை 6 மணி முதல் காலை 6 மணி வரை செல்ல தடை விதிக்கப்பட்டது. கார் உள்ளிட்ட வாகனங்கள் மட்டும் இரவு 9 மணி வரை செல்ல அனுமதிக்கப்பட்டது. இந்த நிலையில் காலை 6 மணிக்கு காரப்பள்ளம் சோதனை சாவடியிலும் பன்னாரி சோதனை சாவடியிலும் ஒரே நேரத்தில் அனைத்து வாகனங்களும் அனுமதிக்கப்படுவதால் திம்பம் மலைப்பாதையில் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு வருகிறது. மேலும் வனத்துறையினர் அனுமதியின்றி ஒரு சில கனரக வாகனங்களை திம்பம் மலைப்பாதையில் அனுமதிப்பதால் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் புகார் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக திம்பம் மலைப்பாதையில் தினசரி கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. அவசரத்திற்கு ஆம்புலன்ஸ் கூட செல்ல முடியாத சூழலானது திம்பம் மலைப்பாதையில் நடைபெறுகிறது. பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். எனவே ஈரோடு மாவட்ட நிர்வாகம் இந்த தினசரி ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். அர்ச்சினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முருகானந்தம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.